எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ஃபாரினில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா, ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு இந்தியன் ஒரிஜின் டாக்டரை வந்து நேஹா குப்தான்னு சொல்லி அவங்க பேர். அவங்க வந்து 36 வயசு ஆகுது. இவங்க வந்து ஒரு பீடியாட்ரிஷியன். அவங்க தன்னோட குழந்தையவே 4 வயசு குழந்தைய வந்து கொன்னுருக்காங்க. அதனால் வந்து அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வந்து மியாமி ஷெரீஃப் ஆஃபீஸர் வந்து வெட்னஸ்டே அன்றைக்கி வந்து இதை வந்து அரெஸ்ட் பண்ணதை பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க பீடியாட்ரிஷியன். இவங்க வந்து எங்கே இருந்துன்னா ஒக்கலாமா சிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த டெத்தும் கூட அங்கே தான் நடந்திருக்கு. இந்த குழந்தை இறந்ததை வந்து அவங்க ஆக்சிடென்டலாக வந்து ட்ரவுன் ஆகிடுச்சு ஜூன் 27 அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து போர்ட்ரே பண்ண பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இப்போ கஸ்டடியில் தான் இருக்காங்க. போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காங்க. மியாமி அந்த இதில் வந்து மாற்றுறதுக்கு வந்து அவங்க வந்து அந்த இதில் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு டிகிரி மர்டர் சார்ஜை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்னு வந்து அத்தாரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து என்னென்னா வெக்கேஷனில் இருந்திருக்காங்க. இஐ போர்ட்டல் வில்லேஜ் அப்படிங்கிறதுல மியாமியில் அவங்க டாட்டர் பேர் வந்துன்னா அரியா தலதி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து 911க்கு வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதாவது 3:30 AM காலையில் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஜூன் 27. அது அந்த பொண்ணு வந்து தண்ணியில் வந்து ட்ரவுன் ஆகிருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. அவங்க வந்து வெக்கேஷனுக்கு வந்தனால அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நியூயார்க் போஸ்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படிங்கிறத. அவங்க போலீஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வரும்போது அந்த சீனில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து ரெஸ்கியூ பர்சனல்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த 4 வயசு குழந்தை வந்து ரெஸ்பான்ஸே இல்லாமல் அந்த பூலில் இருந்திருக்கு. அப்போ வந்து அதை எடுத்து வந்து அவங்க வந்து அதை வெளியில் எடுத்து சிபிஆர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து இமீடியட்டாக வந்து டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அவங்க வந்து டிக்ளேர் ப்ராட் டெட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க வந்து நேஹா குப்தா அப்படிங்கிறவங்க வந்து எம்பிபிஎஸ் நேதாஜி சந்திரபோஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷில். 2012 வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், அதாவது மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குப்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடெக்டிவ்ஸ் அவங்ககிட்டலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் அவங்களோட பொண்ணும் வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் 9 o'clock. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பீச்சில் வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒன்றா போய் படுத்துட்டோம். நாங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு 12:30 மணி அளவுக்கு நாங்கள் போய் தூங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கோன்னா, இதை தொடர்ந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து திடீர்னு வந்து நான் வந்து எந்திரிச்சு பார்த்தேன். ஒரு 3:20 வந்து நான் 3:20 நான் எந்திரிச்சு பார்த்தேன். ஒரு சத்தம் அன்யூஷுவலாக ஒரு சவுண்டு கேட்டது வெளியிலேருந்து, அதாவது பேக் யார்ட்லேருந்து சவுண்டு கேட்டது, அப்நார்மலான சவுண்டு. நான் போய் பார்த்தப்போ என்னோடய டாக்டர் வந்து பூலில் கிடந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து 10 மினிட்ஸாக வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். அப்ராக்சிமேட்டாக நான் வந்து 911 வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து 10 நிமிஷம் ட்ரை பண்ணேன் காப்பாற்ற அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ட்ராஜடி மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து புதுசாக டிஸ்டர்பிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியாமி மெடிக்கல் எக்ஸாமினர்ஸ் ஆஃபீஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அட்டாப்சியை ஜூன் 29. அதோட ரிப்போர்ட்ஸும் கூட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே அட்டாப்சி பண்ணவங்க சைல்டோட லங்ஸ்லேயோ ஸ்டமக்லேயோ எந்த ஒரு தண்ணியுமே இல்லை, ரூல் அவுட்டு அதுவாக ட்ரவுன் ஆகிருக்கிறதுக்கான ரூல் அவுட் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி, அது காஸ் ஆஃப் டெத்தாக இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. குப்தாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதாவது ஹஸ்பண்டுக்கும் நடுவில் வந்து ப்ராப்ளம் ஏதோ இருக்குது, கஸ்டடி பேட்டில். அதில் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி வந்து இவங்க ஒக்கலாமா அந்த இதில் வந்து ஹோமா அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டே பண்ணுவாங்க, ரெண்டில் இந்த போர்ட்டலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கிறதான் நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஒக்கலாமா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குப்தா அங்கே தான் ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து சிபிஎஸ் நியூஸ் வந்து சொல்லுது. மியாமி இப்போ அவங்கள வந்து அந்த இதுலேருந்து எடுத்துட்டாங்க, அந்த பொசிஷன்லேருந்து எடுத்துட்டாங்க. பேஷண்ட்ஸ் கேர் டியூட்டிஸை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. மே 30 அன்னைக்கு அந்த ரோல்லேருந்து ஃபுல்லுமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
குப்தா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டம் பண்ணியிருக்காங்க. திரும்பி வந்து அந்த குழந்தை வந்து தானாக அதுவாக விழுந்துருச்சு அப்படிங்கிற ஆக்சிடென்டலாக தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கொலை பண்ணாதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேல் தான் தெரியும் என்ன ஏது அப்படிங்கிறது. டாக்டர்ஸுங்கிறவங்க வந்து பல உயிர்களை காப்பாற்றுறவங்க. இவங்க என்னன்னா தன்னோட சொந்த டாக்டரையே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்த்தா தெரியுங்க. சப்போஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பனிஷ்மெண்ட் சிவியராக இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.